மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 89. அன்று செக்கப்பிற்காக சத்யாவை அழைத்து கொண்டு விழுப்புரம் சென்றிருந்தார் சங்கரன். சத்யா, ஹவ் ஆர் யூ? ஃபைன் மேடம். இப்போ வலியெல்லாம் எப்படி இருக்கு? எவ்வளவோ பரவாயில்ல மேடம், கொஞ்சம் தான் இருக்கு. அது எல்லாருக்கும் இருக்கிறது தான், பயப்படாத, தானா சரியாகிடும். சரி என்று சொல்லி சந்தோஷமாக புன்னகைத்தாள் சத்யா. மகளை அழைத்து கொண்டு அறையை விட்டு வெளியில் வந்த சங்கரன் சில அடிகள் நடந்ததும், அச்சோ, நான் மறந்துட்டேன் பாரு, மறுபடியும் வலி வந்தா இந்த டேப்லெட் கொடுக்கலாமான்னு கேட்டிருக்கலாம் என்றார். அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நான் இப்போ நல்லாதானே இருக்கேன். பரவாயில்லடா, எதுக்கும் கேட்டுட்டு வரேன், நீ இங்கே உட்காரு, நான் போய் டாக்டர் கிட்ட பேசிட்டு வரேன் என்று சொல்லி சத்யாவை அமர்த்தி விட்டு தான் மட்டும் அறைக்கு சென்றார். டாக்டர், இப்போ இருக்கிற மாதிரியே இன்னும் எத்தனை நாளைக்கு இருப்பா? ஏன் நாளுன்னு நீங்களே சொல்றீங்க? மாசம்னு சொல்லுங்க, வருஷம்னு சொல்லுங்க, நீங்களே குறைச்சு சொல்லலாமா? அவளை கட்டிக்க போறவனுக்கு இருக்கிற நம்பிக்கை கூட உங்களுக்கு இல்லையே, திகைத்தார் சங்கரன். என்ன டாக்டர் சொல்றீங்க? ஓ, உங்க மருமகன் இன்னும் சொல்லலையா என்று சொல்லி புன்னகைத்தார். யாரு மேடம்? அவர் குரலில் பதட்டம் தொற்றிக்கொண்டது. அன்னைக்கு உங்க கூட வந்தது உங்க மருமகன் தானே, நீங்க அப்படிதானே அவனை கூப்பிட்டீங்க? அவனும் அப்படிதான் சொன்னான், அவன்தான் சத்யாவை கட்டிக்க போறதா. அவருக்கு ஏதோ புரிந்தது, எங்கேயே ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று புரிந்தவர், ஆமா மேடம், ஆனா இப்போ அது கொஞ்சம் யோசனையா இருக்கு. இவளுக்கு இப்படி இருக்கும்போது அவனுக்கு எப்படி கட்டி கொடுக்கறது? உரக்க சிரித்தார் டாக்டர். என்ன சங்கரன் சார், உங்க மருமகன் உங்களை பத்தி அப்படியே புட்டு புட்டு வைக்கிறான். என்ன ஆச்சு மேடம்? இதுக்கு மேலே இப்படித்தான் நீங்க யோசிப்பீங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னான். அதே மாதிரி நீங்களும் கரெக்டா பேசுறீங்க. ஆனா இனிமேல் தான் எதுவும் பண்ண முடியாதே. இப்படிப்பட்ட மருமகன் கிடைக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். பேசாம சத்யாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு சந்தோஷமா இருங்க. இனி வேற வழியும் இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? சத்யாவுக்கு குழந்தைய தாங்குற சக்தி இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் உங்க மருமகன் வாசக்டமி செஞ்சுட்டான். நான் தான் சத்யாவோட ரிப்போர்ட் பத்தி எழுதி கொடுத்து எனக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணேன். சட்டென்று எழுந்தார் சங்கரன். ஐயோ, என்ன காரியம் பண்ணிட்டீங்க மேடம்? எதுக்கு இப்படி பதட்டப்படுறீங்க? இப்படி ஒரு மருமகன் யாருக்கு கிடைப்பான்? அதுக்காக அவன் வாழ்க்கை. அவனும் இதையே தான் சொன்னான். என் மாமா என் வாழ்க்கையை பற்றி யோசிப்பாரு, அதனால அவர்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணான். சங்கரன் சார், எதுக்கு இப்படி யோசிக்கிறீங்க? சத்யாவை அவனை கட்டி வச்சுட்டு நிம்மதியா இருங்க, புன்னகையோடு அவர் கூறினார். அவரிடம் விடை பெற்று கொண்டு வெளியில் வந்தவர் சத்யாவை அழைத்து சென்று வீட்டில் விட்டுவிட்டு வேகமாக முரளியை காண வந்தார். அவனை கண்டதும் ஆத்திரத்தில் சரமாரியாக அடிக்கத் தொடங்கினார். அவரின் கோபம் எல்லையை கடந்து இருந்தது. காதால் கேட்க முடியாத கெட்ட வார்த்தைகளை எல்லாம் பிரயோகித்து முரளியை திட்டிக் கொண்டிருந்தார். அவருடைய அடிகளையும் திட்டுகளையும் அமைதியாக வாங்கி கொண்டிருந்தவன் ஒரு கட்டத்தில், மாமா போதும் மாமா, என்ன அடிச்சது வலிக்குது, எனக்கு சத்யாவை எனக்கு கட்டி கொடு மாமா. அவன் கூறியதும் அதனை கேட்டுக்கொண்டிருந்த நந்து திகைத்தான். அதுக்காக என்ன காரியண்டா பண்ணி வச்சிருக்க? தளர்ந்து போய் அமர்ந்து விட்டார் சங்கரன். அவர் அருகில் அமர்ந்தவன், மாமா ப்ளீஸ் மாமா, எனக்கு சத்யாவை ரொம்ப பிடிக்கும், அவளை எனக்கே கொடுத்துடேன். அவரின் தாடையை பற்றி கொண்டு சிறு பிள்ளையை போல் கெஞ்சினான் முரளி. என்னடா பேசுற? இந்த வார்த்தையை ஒரு வருஷம் முன்னாடி கேட்டிருந்தா கூட சந்தோஷமா சரின்னு தலையாட்டி இருப்பேனே. இப்போ அவ இருக்கிற நிலைமையில உன் வாழ்க்கையை என்னால கெடுக்க முடியுமா? அதனால தானே எனக்கும் இருந்த அந்த ஆசையை நானே குழி தோண்டி பதிச்சிட்டேன். ஆனா நீ ஏன்டா இப்படி பண்ண? என்கிட்ட சொல்லாம கூட வாசக்டமி பண்ணிட்டு வந்துட்ட இல்ல? சொன்னாதான் நீ விடமாட்டியே, சிரித்து கொண்டே கூறி அவனை இழுத்து இறுக்கமாக அணைத்து கொண்டு குலுங்கி அழுதார் சங்கரன். ஏண்டா இப்படி பண்ண? இந்த பாவத்தை நான் எங்க போய் கரைப்பேன்? ஜோதியும் உமாவும் என்னை மன்னிக்கவே மாட்டாங்கடா. அவரிடம் இருந்து விலகி அவர் அருகில் அமர்ந்தவன் அவர் கையை எடுத்து தன் கையில் வைத்து கொண்டு கூறினான், இறந்தவங்களை பத்தி எதுக்கு மாமா? எனக்கு கஷ்டம் வந்தப்போ நீதானே மாமா ஹெல்ப் பண்ண, எனக்கு நீ போதும். ஓ, நான் உனக்கு உதவி பண்ணேன்னே அதுக்கு பிரதி உபகாரமா இதை பண்ணியா? சேச்சே, என்ன பேசுற மாமா? நான் தான் சொல்றேன் இல்ல, எனக்கு சத்யாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா உன் வாழ்க்கை என்ன ஆகுறது? எனக்கு என்ன மாமா வாழ்க்கை? எனக்கு சத்யாவை எப்பவுமே பிடிக்கும். எனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்தது. ஆனா தம்பிங்களுக்காக எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சிருந்தேன். அவங்க வாழ்க்கையை பார்க்கணும்னா கல்யாணம் எல்லாம் வேண்டாம்னு என்ன நானே தேத்தி வச்சிருந்தேன். இப்போ சத்யாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்றப்போ அவளை கல்யாணம் பண்ணிக்க உன்கிட்ட தைரியமா கேட்குறேன். சரின்னு சொல்லு மாமா. அப்போ உன் தம்பிங்களுக்காக பாதி வாழ்க்கையை அழிச்சிக்க முடிவு பண்ண, மிச்ச வாழ்க்கையை என் பொண்ணுக்காக முடிச்சுக்கிட்ட இல்ல? மாமா, இப்படியெல்லாம் பேசாத. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் என்ன இப்போவே அவளை கல்யாணம் பண்ணிக்க கேட்குறேன்? என் தம்பிங்களோட லைஃப்பை ஓரளவுக்கு செட்டில் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு. அவளை பத்திரமா பார்த்துக்கிறேன், சரியா?
வேற வழி. அதுதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியே. இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? இன்னும் அழுது கொண்டேதான் இருந்தார் சங்கரன். மாமா அழாத மாமா, ப்ளீஸ். சரி, சத்யாவை கட்டி கொடுக்கறேன். ஆனா இப்பவே கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன். என்ன மாமா, விளையாடுறியா? அவளுக்கு 18 வயசு தான் ஆகுது. அதனால என்ன? 18 வயசானா கல்யாணம் பண்ணலாம். சட்டப்படி எந்த பிரச்சனையும் இல்லை. அவளுக்காக நீ உன் வாழ்க்கையே விட்டு கொடுத்திருக்க. அவ உனக்காக இதையாச்சும் பண்ணட்டும். உன் தம்பிங்களை பக்கத்துல இருந்து பார்த்து வளர்க்கட்டும். உன்னோட அந்த பாரத்தையாவது கொஞ்சம் குறைக்கட்டும். அதுக்காகவாது என் பொண்ணு உபயோகப்படட்டும். மாமா, அதட்டினான் முரளி. இன்னொரு தடவை இப்படி அவளை பத்தி பேசாத மாமா, அப்புறம் எனக்கு கோபம் வரும். சில நிமிடங்கள் எதுவும் பேசாமல் அவன் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தார் சங்கரன். பின் எழுந்து கொண்டார். நீ பெரிய மனுஷன் ஆகிட்டல்ல, பெரிய பெரிய விஷயத்தை எல்லாம் என்ன கேட்காம பண்ணிட்ட என்று சொல்லிவிட்டு நகர முற்பட்ட அவரின் கையை பிடித்து கொண்டு கெஞ்சினான் முரளி. மாமா போதும் மாமா, கோபப்படாத. எனக்கு உன்னை விட்டா யாரு இருக்கா? வேணும்னா இன்னும் 2 அடி கூட அடிச்சுக்கோ. ஆனா கோபமா மட்டும் போகாத. முரளியின் விழிகளில் தெரிந்த ஏக்கத்தையும் வலியையும் புரிந்து கொண்ட நந்து வேதனையோடு சங்கரனை நோக்கினான். இன்னும் விழிகளில் வழியும் கண்ணீரோடு முரளியை இழுத்து அணைத்து கொண்டார் அவர். அமைதியாக சென்று தன்னிடத்திலேயே அமர்ந்து கொண்டான் நந்து. தன் அண்ணன் ஏதோ செய்திருப்பது மட்டும் புரிந்தது. ஆனால் வாசெக்டமி என்றால் என்ன என்பது புரியவில்லை. அது செய்ததால் தான் மாமாவுக்கு இவ்வளவு கோபமா? யோசித்து கொண்டிருந்தான். வீட்டிற்கு சென்றதும் முதல் வேலையாக டிக்ஷனரியை எடுத்து அதன் அர்த்தத்தை பார்த்தான். பார்த்தவன் திகைத்து அப்படியே அமர்ந்து விட்டான். அவனுக்கு அழுகையாக வந்தது. அப்போ இனி அண்ணனுக்கும் குழந்தை பிறக்காதா? சத்தம் வராமல் கண்ணீர் விட்டு அழுதான். சத்யா அன்னிக்காக அண்ணன் இதை செஞ்சாரா? அப்படியென்றால் அவங்கள அண்ணனுக்கு அவ்வளவு பிடிக்குமா? அப்போ அவங்க அண்ணன் கூட இருந்தா அண்ணன் சந்தோஷமா இருப்பாரில்ல என்றெல்லாம் யோசித்தவன் சீக்கிரமாக சத்யாவிற்கும் முரளிக்கும் திருமணமாக வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டான். அவன் ஆசைப்பட்டதைப் போலவே விரைவில் திருமணம் நடந்தது. அண்ணனுக்கு அவங்கள பிடிக்கும். அவங்களுக்கும் அண்ணனை பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனா எங்க எல்லாரையும் பிடிக்குமா? எங்க கிட்ட எப்படி இருப்பாங்க என்றெல்லாம் யோசித்தான் நந்து. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். அப்படியே அவங்களுக்கு பிடிக்கலனாலும் அதை பெருசாக்காம அப்படியே விட்டுடணும். அண்ணனோட சந்தோஷம்தான் முக்கியம். இவ்வாறெல்லாம் அவன் யோசித்து வைத்திருக்க சத்யாவோ அதற்கு நேர்மாறாக ஒரு தேவதையைப் போல் அவர்கள் வீட்டிற்கு வந்தாள். ஆளுக்கு ஒரு மூலையில் என்று 4 பேரும் சிதறியிருந்தவர்களை ஒன்று சேர்த்தாள். பள்ளி கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிந்தால் வேணு வீட்டிற்கு வந்துவிட வேண்டும், எங்கேயும் செல்லக்கூடாது என்று கட்டளையிட்டாள். நந்துவையும் முரளியோடு அனுப்பாமல் வீட்டிலேயே வைத்து கொண்டாள். நவநீதனையும் பிரியா வீட்டில் இருக்க விடாமல் தன்னுடனேயே வைத்து கொண்டாள். கிரியை ஏதோ தன் பிள்ளையைப் போல் பார்த்து கொண்டாள். சத்யா வந்த பிறகுதான் நால்வரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவதோ பேசுவதோ என்று ஆரம்பமாகியது. அவர்களை பார்த்து பார்த்து அவள் கவனித்து கொள்ள நந்துவிற்கோ மிகவும் சந்தோஷம். சத்யா வந்த பிறகுதான் அந்த குடும்பம் மீண்டும் ஒரு குடும்பமாக அழகாக ஆனது. அதுவும் நந்துவிற்கு சந்தோஷத்தையே கொடுத்தது. போதாததற்கு முரளிக்கென்று பார்த்து பார்த்து சரியான வேலைக்கு சத்யா உணவை கொடுத்துவிட இன்னும் மகிழ்ந்தான் நந்து. முதல் நாள் முரளியிடம் எடுத்துக்கொண்டு சென்றபோது, என்னடா அதிசயமா என்ன பார்க்க வந்திருக்க? உன் அண்ணி எப்படி உன்னை வீட்டை விட்டு அனுப்புனா என்றான் சின்னதாக சிரித்து கொண்டே. அவன் முன் உணவு பையை வைத்து, அண்ணி நேரத்துக்கு கரெக்டா சாப்பிட சொல்லிவிட்டாங்க என்றான் அவள் சொல்லி அனுப்பியவாறே. ஆச்சரியமாக பார்த்தவன், பரவாயில்லையே, உங்க 4 பேர் கூட போனா போகுதுன்னு கொஞ்சம் என்னை பத்தியும் யோசிக்கிறாளா உங்க அண்ணி? குறும்பாக கேட்டுக்கொண்டே உரக்க சிரித்தான் முரளி. அவன் சிரிப்பை கண்டு மகிழ்ந்தான் நந்து. தங்கள் பெற்றவர்கள் இறந்த பின் முரளி இப்படி சிரித்து அவன் பார்க்கவில்லை. அன்றுதான் அதனை கண்டான். இது எல்லாம் தன் அண்ணியால் தான் என்று எண்ணியவன் உற்சாகமாக வீட்டிற்கு திரும்பினான். அதன் பிறகு எப்போதும் முரளியின் சந்தோஷமான முகத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தவனுக்கு இன்னும் இன்னும் மகிழ்ச்சி கூடிக்கொண்டே போனது. இதற்கெல்லாம் காரணம் தன் அண்ணி மட்டும்தான். தன் அண்ணி அண்ணனோடு இருக்கும் வரையில் அண்ணன் எப்போதும் சந்தோஷமாக இருப்பார் என்று அவனுக்கு புரிந்தது. எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு சத்யாவின் முகத்தை பார்த்தான் நந்து. அவள் கையை எடுத்து தன் கைகளுக்குள் அழுத்தி பிடித்தவன், என் அண்ணியால எப்பவும் என் அண்ணனுக்கு சந்தோஷம் மட்டும்தான். ஏன்னா என் அண்ணன் அவங்கள அவ்வளவு லவ் பண்றாரு. ஆனா இப்போதான் ஏன்னு தெரியல, அவங்க அவரை வருத்தப்பட வைக்கிறாங்க என்றான் அவள் முகத்தை ஆழ்ந்து நோக்கியவாறு. சத்யா என்ன விதமான மனநிலையில் இருக்கிறாள் என்பது அவனுக்கு புரியவில்லை. நித்யாவோ நந்து கூறிய அனைத்தையும் கேட்டு அதிர்ச்சியில் சிலையாக நின்றிருந்தாள். அப்போது முரளி உள்ளே நுழைந்தான். சத்யாவை பார்த்தவன் வேகமாக அவளிடம் சென்று, சத்யா என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்றான் பதட்டமாக. நந்துவும் நித்யாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அமைதியாக எழுந்து கதவை மூடிவிட்டு வெளியில் வந்து நின்று கொண்டனர். சத்யா, இங்க பாரு, என்ன ஆச்சு? பதட்டத்தோடு அவள் தோளை பிடித்து உலுக்கினான் முரளி.
அவன் சட்டையை இறுக்கமாக பற்றி கொண்டவள் அவன் தோளில் முகம் புதைத்து வெடித்து அழுதாள். சத்யா, இங்க பாரேன், எதுக்கு இப்படி அழற? என்ன பாரு என்று அவள் கன்னம் பற்றி அவன் நிமிர்த்த முயற்சிக்க அவளோ அவன் முகத்தை நிமிர்ந்தும் பார்க்காமல் அப்படியே இன்னும் முகத்தை புதைத்து கொண்டாள். அதற்கு மேல் அவனும் எதுவும் பேசாமல் அவளுக்கு ஆறுதலாக முதுகை தடவி தந்தான். நித்யாவும் நந்தும் வெளியில் சுவற்றை சாய்ந்து நின்றிருந்தனர். சில நிமிடங்கள் இருவரும் எதுவுமே பேசவில்லை. கையை கட்டிக்கொண்டு தரையை வெறித்து கொண்டிருந்தான் நந்து. நித்யாவோ தன் புடவை முந்தானையின் நுனியை முறுக்குவதும் பிரிப்பதுமாக சுவற்றை வெறித்து கொண்டிருந்தாள். அவளே அந்த மௌனத்தை கலைத்தாள். இத்தனை வருஷமா எல்லாத்தையும் மனசுலயே பூட்டி வச்சிருந்தீங்களா கொழுந்தனாரே? சிறு புன்னகையை பதிலாக தந்தான் நந்து. இனி அக்காவும் மாமாவும் எப்பவும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல? பிசிறு தட்டிய குரலில் கேட்டாள். நாம தான் அப்படி வச்சுக்கணும். அவளும் ஒற்றை எழுத்தில் பதிலை கூறினாள். மெதுவாக அவன் முகத்தை நோக்கி திரும்பியவள், ஆனா ஒன்று கொழுந்தனாரே, இத்தனை நாளா என் மண்டைக்குள்ள குடைஞ்சிக்கிட்டு இருந்த கேள்விக்கு விடை கிடைச்சிடுச்சு என்றாள். புரியாமல் அவளை பார்த்து, அப்படி என்ன கேள்வி அண்ணி என்று கேட்டான். அக்காவை விட மாமா மேல உங்களுக்கு பாசம் எப்பவுமே அதிகம். அது ஏன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு தான் ஆன்சர் கிடைச்சிது. சின்னதாக சிரித்தான் நந்து. இன்னும் ஒரே ஒரு விஷயம் அண்ணி, அது மட்டும் நான் நினைச்ச மாதிரியே நடந்துடுச்சுன்னா நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்றான். என்ன விஷயம்? அதற்கு அவன் கூறிய பதிலில் திகைத்து போய் பார்த்தாள் நித்யா. நந்து கூறியது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.